ஹalleluya. குட் மார்னிங். விசேஷமான நாள் இன்றைக்கு. என்ன? கர்த்தருடைய நாள் இது. ஞாயிற்றுக்கிழமை. நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுதலின் நாள் இது. உயிர்த்தெழுந்த இயேசுவை, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க வேண்டிய, அவருடைய இரத்தத்தினாலே விமோச்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம அவர் சிலுவையும் அவர் அன்பையும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவருக்குள்ளே மகிழ்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய மனரம்யமான நாள். தூங்கிக் கொண்டு இருக்காதீங்க, சொந்த வேலைகளை செய்யாதீங்க, வியாபாரங்களுக்கு போகாதீங்க, உங்களுக்கு இஷ்டமான வேலைகளை செய்து கொண்டு வீட்டுல உட்காராதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் தேவாலயத்திலிருந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவாலயத்திலே நமக்கு அவசியமான ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எழுந்திருங்க, போவோம் வாங்க. கிளம்பி விட்டீங்களா? ஒரு சிறிய ஜெபம், ஒரு சிறிய வசன தியானம். பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு ஞாயிறும் பிரதிஷ்டை நாளென்று, கர்த்தரின் நாளென்று, மன ரம்யமான நாளென்று அதை கனமாய் ஆசரிக்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று உம் கட்டளையை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நன்றியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்தி உமக்குள்ள நாங்க ஆனந்திக்க உதவி செய்யுங்க என்று கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அது என்னங்க, ஓய்வு நாள் சனிக்கிழமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை போக சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, இன்னும் சனிக்கிழமையை ஆசரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, நீங்க யூதர்களா கிறிஸ்தவங்களா? யூதர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் சபாத் நாளுக்கு அதிகாரியாக இருக்கிறதுனாலே பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவித்து புதிய வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உயிரோடு இருந்ததினாலே அப்பொழுதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையாக கூடிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள் எத்தனையோ இருக்கு. இன்னும் எத்தனையோ கட்டப்படுகிறது. சிலது இடிக்கப்படுகிறது, சிலது தரைமட்டமாகுது, சில ஆலயங்கள் காலியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. கட்டடங்கள் ஆண்டவர் இல்லல்ல. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. நீங்கள் எனக்காக கட்ட நினைக்கிற ஆலயம் எம்மாத்திரம்? எவ்வளவு நல்ல ஆலயம், எவ்வளவு அழகான ஆலயம், எவ்வளவு பெரிய ஆலயம் என்பது முக்கியம் அல்ல. இயேசு ஆண்டவர் சிலுவை யாகத்தின் மூலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே இருக்கிற திரைச்சீலை அவர் கிழித்திருக்கிறதுனாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் கிருபாசனத்தின் அண்டையில் நேரத்திற்கேற்ற உதவியை பெற தைரியமாக நாம் எல்லாரும் போக முடியும். எங்கே 2-3 பேர் கூடி வருவார்களோ அங்கே வருவேன் என்றவர் உலகம் முழுவதிலும் எத்தனை ஆலயங்களில் எத்தனையோ பேர், எத்தனை மொழிகளில், எத்தனை ஜாதிகள், எத்தனை குலத்தார், எங்கெங்கேயோ இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் அங்கே நடப்பது, அவர் பிரசன்னத்தை அங்கு உணர்வதை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்பயாவது கவனிச்சிங்களா உங்க ஊர்ல எத்தனை ஆலயங்கள் இருக்குன்னு? இன்னும் ஒரு ஆலயம் கூட இல்லாத இடங்கள் எத்தனையோ இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கூட கிறிஸ்துவின் ரத்தத்தில் மீட்கப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. மரத்தடியிலே, தெருக்களிலே, சந்துகளிலே, சிலர் யாருக்கும் தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல கூட ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நாம எங்கிருந்து தேவனை ஆராதித்தோம் என்பது, எவ்வளவு நல்ல ஆலயம் என்பது முக்கியமல்ல. ஆனா 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் ஒருமனப்படுவீர்களோ அங்கே வருவேன் என்றாரு. 2-3 ஒருமனப்பட்டு எதை கட்டுவார்களோ அதை கட்டுவேன் என்றாரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் நாள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். சரி, வாங்க போவோம். கிளம்பிட்டீங்களா? இந்த கொஞ்சம் வார்த்தைகளை கேட்டுட்டு போங்க, அல்லது போயிட்டு வந்து கேளுங்க. இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளவு சீக்கிரத்திலேயே இந்த வருஷத்துல 8 மாதங்கள் முடிந்தது. செப்டம்பர் 7ஆம் தேதியே ஆயிடுச்சுங்க. இந்த மாதத்தின் ஃபர்ஸ்ட் சண்டே ஆக இது இருக்கு. மாதத்தின் முதல் வாரம்னாலே அநேகர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க.
ஆனா ஆண்டவரை துதிக்க எவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? முதல் ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக அநேக ஆலயங்களிலே கர்த்தருடைய பந்தி இருக்கும். உங்க ஆலயத்துல ஹோலி கம்யூனியன் இருக்கா? ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் விசேஷமா இருக்கா? எங்க ஆலயங்களில ஒவ்வொரு வாரமும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்க கர்த்தரின் பந்தியில பங்கு பெறுகிறோம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துப்போம், அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துப்போம் என்று சமாளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பைபிள்ல வாரம் வாரம் கொடுக்கணுமா? மாதத்திற்கு ஒரு முறையா? வெறும் குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு மட்டும் கொடுக்கணுமா என்று எங்கேயும் எழுதலங்க. ஆதி சபையில அவங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி வந்து அப்பம் பிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி, சனிக்கிழமை என்று இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபிப்பார்கள், ஒன்று சேர்ந்த ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் சிலுவை அன்பை நினைத்தார்கள். போக போக நமக்கு பக்தி அதிகரிக்குதுல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவதே இப்ப அது அலட்சியப்படுத்தப்படுது. கர்த்தருடைய பந்தியில் அடிக்கடி பங்கு பெறுவது தினமும் சாப்பிடுகிற சாப்பாடு போல அநேகருக்கு பழகிவிட்டது. அதை செய்வதையும் நிறுத்தாமல் அதனுடைய மதிப்பை உணரும்படி மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பதில் தவறு எதுவுமில்லை. as often as you can என்று வேதத்தில் இருக்கு. எத்தனை முறை முடிந்தால் அத்தனை முறை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தது 4 வாரங்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி என்று விசேஷப்படுத்தி அன்றைக்கு கர்த்தரின் நாள் என்று, பிரதிஷ்டை நாள் என்று, எனக்காக அவர் சிலுவையில் காட்டின அன்பை, அவர் சிந்தின இரத்தத்தினால் இருக்கிற ஜெயத்தை நினைவு கூறுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம் என்ற ஆவலோடு தேவனின் ஆலயத்துக்குள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும். முதல் ஞாயிறு மட்டும் வந்துட்டு மற்ற ஞாயிறு வராத விசுவாசிகள் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. கர்த்தருடைய சந்நிதியில அங்கே ஆராதனை முழுவதிலும் பங்கு பெறணும். அப்பத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு இது பிரசாதம் போன்றது இல்ல இல்லையா? வசனத்தை கேட்டு இருதயத்தை ஊற்றிக்கொண்டு பாடல்களால் அவரை ஆராதித்து இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அப்பத்தை பிற்கும் போது, எனக்காக உடைக்கப்பட்ட ஆண்டவர் என்னை எவ்வளவாக நேசித்தார், நான் பெற வேண்டிய அடிகள் அவர் மேலே விழுந்தது, எனக்கு வர வேண்டிய சிற்றையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் அக்கிரமங்களே அவரை முழுவதும் நொறுக்கிவிட்டது என்பது நினைவுபடுத்திக் கொண்டு, ஞாபகப்படுத்திக் கொண்டு, நன்றியோடு, மனஸ்தாபத்தோடு அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்திலே நாம பங்கு பெற வேண்டும். அதுபோல அந்த திராட்சரசத்தை எடுக்கும்போது அதேதோ நமக்கு தீர்த்தம் போல அல்ல, எனக்காக ஏசாண்டவர் தம் சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் சிந்தினார். ரத்தமே உயிர், அவர் தம்முடைய உயிரை எனக்காக கொடுத்தார். என் ரத்தம் கெட்டுப்போனது என்று, என் ரத்தத்திலே விஷம் கலந்து விட்டதென்று, என் ரத்தம் பழைய ஆதாமின் சுபாவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று, குற்றமற்றதும் மாசற்றதும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை விட விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தை எனக்காக சிந்தி எனக்குள்ள இருக்கிற அழுக்கான குணங்களை எடுத்து போடும்படிக்கு தம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டார் என்பதை நினைவு கூர்ந்து அந்த திராட்சரசத்தில் நாம பங்கு பெற வேண்டும். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் தேவையான அளவுக்கு நேரம் சிலுவையை தியானிக்க கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கொள்கிற நேரத்திலே செலவு செய்கிறாங்க? பலிபீடத்திலே அப்பத்தை பிட்டு சபையார் எல்லாருக்கும் அது கிடைக்கும் வரைக்கும், அதுபோல திராட்சரசத்தையும் எல்லாருக்கும் பகிரும் வரைக்கும் எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க? அது எல்லாருக்கும் கிடைக்கும் வரைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட சுத்திகரிக்கிறதுனாலே நம்முடைய பலவீனங்களை அறிக்கை செய்து இன்னொரு முறை கழுவப்பட, இன்னும் நன்றியோடு நம்ம நிறையும்படிக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை, யாகத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொறுமையாய் கர்த்தரின் பந்தியில் ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 minutes அட்லீஸ்ட் எத்தனை பேர் செலவிடுகிறாங்க? அநேக இடங்கள் இன்றைக்கு சபை மக்கள் அதிகமா இருக்கிறதுனால, ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறதுனால இப்படிப்பட்டது சாத்தியமில்லாம இது ரெடிமேடா இருக்கிற அந்த கப்பு, அந்த சின்ன அப்பம், அதை அப்பன்னு கூட சொல்ல முடியுமா தெரியல, அதை பகிர்கிறாங்க. அது எப்படிப்பட்ட நினைவு கூர்தலும் இல்லாம, மனஸ்தாபமும் இல்லாம, ஆராதனை இல்லாம கடகடன்னு அதை எடுத்துக்கொள்கிறாங்க. சிலுவையை தியானிக்காமலேயே சிலர் முடித்து விடுகிறாங்க. அதற்குதான் அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில
ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுகிறதில்ல. நம்மை நாம சரி செய்து கொள்வதற்கு ஒரு செடி நல்லா வளர வேண்டும் என்றால் அந்த செடியை சுற்றி திரும்ப திரும்ப தோண்ட வேண்டும். அதற்கு திரும்ப நீர் பாய்ச்சணும். அதுக்கு தேவைப்பட்டால் உரம் போடணும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம எவ்வளவாக நாம வளர வேண்டும் என்றால் அவ்வளவா நாம தோண்டப்படணும், புதிதாக்கப்பட வேண்டும், ரிவைவல் வர வேண்டும், ரெனியூ ஆக வேண்டும், மனம் திரும்புதல் உண்டாகணும், பரீட்சித்து பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிற குப்பையை, களைகளை பிடுங்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தருடைய பந்தியை செய்ய சொன்னார். அந்த காலத்திலேயே, பவுலின் காலத்திலேயே கர்த்தருடைய பந்தி ஒரு பழக்கமாகிவிட்ட போது பவுல் கொஞ்சம் கெட்டியா எச்சரித்தார் அந்த காலத்து சபையை. நீங்க கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 11 அதிகாரம் வாசித்தால் கர்த்தருடைய பந்தியை பின்பற்றின ஆதி சபை எப்படிப்பட்ட ஒழுங்கை பின்பற்றினாங்களோ நாம அறிய முடியும். ஒரு முறை நம்ம பார்க்கலாம். 11 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படும் என் சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இந்த அப்பம் எப்படி உடைக்கப்பட்டதோ அதை போல நான் உங்களுக்காக உடைக்கப்பட்டு பிற்கப்பட்டேன். எப்படியாக தானியம் உடைக்கப்பட்டு அது சுடப்பட்டு ஆகாரமாய் மாறினதோ அதுபோல என்னுடைய சரீரம் உங்களுக்காக, உங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். தேவனுடைய கோபாக்கினையை தாங்கிக் கொண்டு உங்களுக்காக ஜீவ அப்பமாய் மாறினேன் என்பது சிலுவை அன்பையும் சிலுவை சத்தியத்தையும் தேவையான அளவு நம்ம தியானிக்கவும் அதை நினைவு கூறவும் இதை நம்ம செய்து வருகிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எதுக்கு எடுத்துக் கொள்கிறோம் திராட்சரசம்? எதற்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்பம் திராட்சரசமும்? அவரை ஞாபகப்படுத்திக் கொள்ள, அவரை நினைவு கூறுவதற்கு இது ஒரு சிம்பல் மட்டுமே. பாருங்க, அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவோ அல்லது அந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறிவிடாதுங்க. அது ஒன்லி ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த பதார்த்தங்கள் முக்கியமல்ல, அந்த பதார்த்தங்களில் இருக்கிற சத்தியத்தை நம்ம உணர வேண்டும். நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய அன்பு. அந்த கல்வாரி சிலுவையில் அங்கே ஆறாக ஓடின அவருடைய ரத்தம், அவருடைய காயங்களிலிருந்து புரண்டு ஓடின அந்த ரத்தம் இரத்த கட்டியாக மாறின நமக்காக உடைக்கப்பட்ட இயேசாண்டவருடைய அன்பை நாம ஞாபகப்படுத்திக் கொண்டு, ஐயா, என்னுடைய இடத்துல எனக்காக உடைக்கப்பட்டீரே என்ற நன்றியோடு, உமக்காக வாழ்வேன் ஐயா, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்க. ஆச்சாரமா செய்யாதீங்க. இதை ஒரு வழக்கமா சாப்பிட்டால், இருதயம் சரியில்லாம இந்த காரியத்துல பங்கு பெற்றால், அயோக்கியமாக இதில் யாராவது பங்கு பெற்றால் அவர்களுக்கு என்ன ஆகுமோ பாருங்க. 27 வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எச்சரிக்கையா இருங்க, குற்றமுள்ளவனாயிருப்பான். ஆகவே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படோம். அதற்குதான் கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேபிளா நமக்கு முன்பாக இருக்கிறது. இதிலே பங்கு பெறும் முன்பு நான் ரெடியா இருக்கிறேனா, இருதயம் சரியா இருக்கா, ஆயத்தமா இருக்கா, கர்த்தருக்கு முன்பு நான் குற்றமுள்ளவனா இருக்கிறேனா, இன்றைக்கு நான் கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், பலவீனங்களை அறிக்கை செய்கிறேன் என்று நம்ம உண்மை நிலையை கர்த்தருக்கு முன்பு அறிக்கை செய்து நம்மை நாம நியாயம் தீர்த்து நம்மை நாம விமர்சித்து, என் மனசாட்சி சரியில்லை, என் கைகள் சரியில்லை, என் வார்த்தைகள் சரியில்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உலக ரீதியாக இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் தவறிவிட்டேன், இந்த விஷயத்தில் பாவியா இருக்கிறேன்,
பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களை உணர்த்துவாராகவே அதை அறிக்கை செய்து மனம் திரும்புதலோடு நன்றியோடு அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது நாம மாசற்றவங்களா இருப்போம், அவரோடு கூட பங்குள்ளவர்களாக இருப்போம். உங்க ஆலயங்களிலே எப்படி இதை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க ஆலயத்தின் வழிபாடுகளை மாற்ற சொல்லி நான் சொல்லல. ஆனா நீங்க உங்க கைக்குள் வருகிற அப்பம் திராட்சரசத்தை எடுத்துக்கொள்ளும் முன்பு உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய தேவனின் அன்பை உணர்ந்திருக்கிறாயா? சிந்தனை செய்யாமல் அப்பாத்திரமாய் எடுத்துக்கொள்கிறாயா? அல்லது எனக்காக என்னுடைய இடத்திலே மரித்த என் ஆண்டவரின் அன்பை நான் நினைவு கூறுகிறேன், எனக்காக அவர் சிந்தின ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றதென்று உணர்கிறேன் என்று உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மை நீதியும் உள்ளவர், நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்க பங்கு பெறுங்க. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயத்துக்கு போங்க, ஆராதனை செய்யுங்க. விசேஷமாக கர்த்தருடைய பந்தியை அல்லது திருவிருந்து என்று சொல்லுவாங்க, அல்லது ஆராதனைன்னு சொல்லுவாங்க. சோ எந்த விதத்தில் எந்த பெயர் வைத்தாலும் அதில் இருக்கிற அர்த்தம் ரொம்ப முக்கியமானதாகவே என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்ற வார்த்தை நம்ம இதயத்திலே முத்திரையிடுவோம். ஆண்டவரின் சிலுவை அன்பை தியானிக்காமல், சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதில் எந்த நன்மையும் இல்லை. ஆகவே நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், திருவிருந்திலே பங்கு பெறுவோம். பங்கு பெற்று புதிய பலத்தோடு புதிய சாட்சிகளாக ஆண்டவருக்காய் அவர் வருகை வரைக்கும் உண்மையாக வாழ்வோம். ஜெபிப்போமா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுவதற்கு, இன்னும் முக்கியமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படி எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, அப்பாத்திரமாய் ஆவது, சிந்திக்காமல் ஆவது, வழக்கமாக ஆவது, அப்பம் திராட்சரசத்திலே பங்கு பெற்று பலவீனராகாதபடிக்கு, உம் கோபத்துக்கு ஆளாகாமல், உம்முடைய அன்பையும் உம்முடைய விலையேற பெற்ற தியாகத்தையும் நினைத்து நன்றியோடு உடைந்த இருதயத்தோடு எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு உம்மீது எங்கள் பார்வையை வைத்து விசுவாசத்தோடு ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க நீர் விரும்புகிற ஸ்தானத்தில் உம்மை போல உம்முடைய சாயலிலே உம்முடைய ரூபத்துக்கு நாங்க மாற்றமடையும்படிக்கு இன்னொரு முறை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளால் எங்க இதயத்தை நிரப்பி உம் பிரதிநிதிகளாய் உம் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ உம்முடைய நாமத்தை தரித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கல்வரி சர்ச்சில் நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். மிக முக்கியமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஐஸ்வர்ய மஹாலில் ஒரே ஆராதனையாக நடக்கிறது. சென்னையில் இருக்கிற அரும்பாக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்ய மஹாலிலே ஒரே ஆராதனை நடக்கிறது. சென்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் நாங்க வரவேற்கிறோம். தேவையான அளவுக்கு இடம் இருக்கிறது, அங்கே பார்க்கிங் வசதிகள் இருக்கிறது. இந்த ஆராதனை தெலுங்கு மற்றும் தமிழ் 2 மொழிகளிலும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வாங்க, எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தருடைய பந்தியிலும் எல்லாரும் சேர்ந்து பங்கு பெறுவோம். மேலும் விவரங்களுக்கு நீங்க கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் லிங்க்ஸை கூட நாங்க சென்ட் பண்ணுகிறோம். அதே போல ஐஸ்வர்ய மஹாலில் நடக்கிற ஆராதனையை முடிந்த அளவுக்கு அதிலிருந்து ஒரு பகுதியாவது லைவ் கொடுக்கிறோம். வர முடியாத தூர தேசத்தில் இருக்கிறவங்க இந்த ஆராதனையில நீங்க கூட பங்கு பெறலாம். உங்களுடைய ஆலயத்துக்கு போக மறக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். சென்று பிசிக்கலா நீங்க இருக்கிற ஆலயத்திலே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை அனுதின தியான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.